மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னை கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் வாசிப்போமா? நானே வாசிக்கட்டுமா? For the mountains shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of my peace be removed, saith the Lord that hath mercy on thee. நல்ல கவனிங்க, அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வீட்டில் கூட மாட்டிட்டு இருக்கலாம், வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ஒரு வீட்டுக்கு சென்று போகிறப்ப இந்த வீட்டில் ஒரு பகுதி மாத்திரம் அதில் போட்டிருந்தாங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை அப்படின்ற வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் வார்த்தையை மாத்திரம் போட்டிருந்தாங்க. அதுமாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து நாம் தியானத்திற்கு நாம் ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக தியானிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். எனக்குடைய நான் பார்க்கலாம், அந்த ஆவியாளர் அன்றைக்கு நடத்தின விதம் வேறு, இன்றைக்கு இந்த ஆண்டுக்குரிய வழிநடத்துதல் டிஃப்ரெண்டாக இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம், ஒரு ஸ்பெஷல் சாப்டர். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த 54ஆம் அதிகாரத்தை எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருக்கீங்களுக்கு இல்லை, நான் படித்த பொழுது எனக்கு ஒரு புது ஆங்கிள் ஆவியாளர் கொண்டு போகிறேன். இந்த சாப்டரில் வாசித்தீங்கன்னா அதில் சில வார்த்தைகள்லாம் வருது. அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வேதத்தில் தான் இருக்குது. நீங்கள் வசனத்தை நான் பாருங்கள், நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை பார்த்து பாருங்கள். முதலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் அந்த யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாரு. நல்ல கவனிங்க, 1ஆம் வசனத்தில் 3 பேர் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்பட்ட ஆட்களுக்கு 3 பேர் இருக்கிறார். என்ன பேருன்னா, பிள்ளை பெறாத மலடியே. சரிங்களா? 2வது பேர் என்னங்க? இல்லை, பேரை மாத்திரம் சொல்லப்ப நான் சொல்றேன் நீங்க கவனிங்க. நீங்க பைபிளோட வசனத்தை வாசித்து போயிடுவீங்க, அதிகாரம் வேண்டாம், நேரம் இல்லை. முதலாவது பேர் பிள்ளை பெறாத மலடியே, பேரன் விமன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? 2வது சொன்னாரு கர்ப்ப வேதனை படாதவரே, 2வது பேர். 3வது பேர் விதவை. நல்ல கவனிங்க, அநாத ஸ்திரீ. 1ஆம் வசனத்துல 3 பேர் வைக்கிறார். 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா விதவை அப்படின்னு சொல்றாரு. 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மனம் நொந்தவளே அப்படின்னு சொல்றாரு. 6ஆம் வசனம். 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் சொல்றாரு, மனம் நொந்தவளே, தள்ளப்பட்ட மனைவி அப்படின்றார். 11ஆம் வசனத்துல 3 பேர் சொல்றாரு. 11th verseல சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவளே, எத்தனை பேர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், இவ்வளவு பேர் யாருக்கு ஆண்டு வச்சாரு? இவ்வளவு பேர் யார் சொல்றாரு? ஆம்பளைங்களை சொல்றாரா, பொம்பளைங்களை சொல்றாரா? சத்தமா சொல்லுங்க. உங்களை தானே சொல்றாரு. ஏன் அவ்வளவு இதாக பேசுறீங்க? சகோதரி மகன் தானே சொல்றாரு. ஒரு பெண்ணை வைத்து எழுதுகிறார், ஒரு பெண்ணை வைத்து எழுதுகிறார். சரிங்களா? ஒரு பெண்ணை வைத்து எழுதுகிறார். இது வந்து ஃபெமினியன் ஜெண்டர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஃபெமினியன் ஜெண்டர். இந்த சாப்டர் டோட்டலா பெண்களுக்காக எழுதப்பட்டதான அதிகாரம் போல தோன்றுகிறது. ஆனால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஏசியா தீர்க்கதரிசி பிறப்பதற்கு சில ஆண்டுகள் என்றால் நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி பிறப்பதற்கு ஒரு 1500 years ago, அப்பொழுது ஒரு பெண்ணிடத்துல தேவன் பேசுகிறார். அந்த பெண்ணிடத்துல பேசின தேவன் என்ன செய்கிறார்? அது அப்படியே அந்த அந்த பெண் வாழ்ந்து அந்த பெண் கடந்து போய் விடுகிறார், உலகத்தை விட்டு கடந்து போய் விடுகிறார். நல்ல கவனிக்கணும், ஹிஸ்டரி நான் சொல்லுகிறது சரித்திரத்தை சொல்லிக் கொள்றேன். அந்த தேவன் அந்த பெண்ணோடு பேசினதான எல்லா வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சிருக்கிறார். அந்த பெண் தேவனோடு பேசி ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மரித்து போய்விடுகிறார். மரித்து போய்விட பிறகு ஆண்டவர் அந்த நாட்கள் எல்லாம் கடந்து வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, எந்த பெண்ணிடத்தில் அவர் பேசினாரோ, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஸ்திரீ இடத்துல பேசினாரோ
அதே நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். சேம் சிச்சுவேஷன். நான் சொல்ல புரியுதா? எந்த பெண்ணிடத்துல 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் பேசினாலோ, அந்த பெண் எந்த நிலைமையில் இருந்தாலோ, அந்த பெண் மலடியா இருந்தால், கர்ப்ப வேதனைப்படாதவளா இருந்தால், அநாத ஸ்திரீ போலானால், விதவை போனது எண்ணப்பட்டால், மனம் நொந்தவளானால், தள்ளப்பட்ட மனைவி போலானால், சிறுமைப்பட்டு போனால், அது பெருங்காற்றில் அடிப்பட்டதான பைத்தியக்காரி மாதிரி ஆனால், தேற்றவே ஒருத்தர் ஆதரவு இல்லாத சூழ்நிலை இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பெண் எந்த பெண்ணை ஆசீர்வதித்தார்? அதே பெண்ணுடைய நிலைமை இப்பொழுது இஸ்ரவேலின் சீயோன் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார். சேம் சிச்சுவேஷன். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோட எப்படி பேசுறாருன்னா, அந்த பெண்ணிடத்துல என்ன பேசுகிற 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன பேசுகிறாரோ அதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசியா தீர்க்கதரிசி மூலமா பேசுறதுனால அது எல்லாம் அது பெண்ணுக்கு என்ன சொன்னார், அதே பேரை இஸ்ரவேல் ஜனங்கள் வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. பிள்ளை பெறாத மனைவி மாதிரி இருக்கிறாங்க. ஜனங்க கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில, சரியா? கர்ப்பவேதனைப்படாதது போலயே கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி அந்த 9 பேர்கள், அது நான் 9 பேர்கள் 9 பேர் இருக்குமா அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அதனால நம்ம ஏசாயா சொல்றாரு, இவங்க இப்ப கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு அந்த பெண்ணுடைய ஞாபகம் வருது. எந்த பெண்ணு? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசின பெண்? 1200 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த பெண் எனக்கு ஞாபகம் வருது ஏசாயா. ஆகவே நான் அந்த தீர்க்கதரிசிகிட்ட அந்த ஆசீர்வாதத்தை நான் ஜனங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய தீர்க்கதரிசன காலத்தில் அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் ஒரு வார்த்தை தான் வாசகம், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் இருப்பை என்னை விட்டு நிலை பெயராமலும், என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று இங்கே மனதிருக்கிற கருத்து சொல்லுன்னா, இந்த பெண் என்ன செஞ்ச தெரியுமா? தன் புருஷனை மலை மாதிரி நம்பியிருந்தான். எது மாதிரி நம்பியிருந்தான்? எது மாதிரி நம்பியிருந்தான்? மலை மாதிரி நம்பிட்டான். மலை மாதிரி நம்பிட்டான். மலை தான் சொல்லுவாங்கல்ல, சில வேளை வீட்டில் எதனா பிரச்சனைட்டா நான் எவ்வளோ மலை மாதிரி நம்பியது. எப்படி நம்பியிருந்தான்? நம்ம சொல்றோம், அந்த டயலாக்லாம் நம்ம சொல்றோம். நீங்க இப்ப சொல்றீங்க 1500 வருஷத்துக்கு முன்னால அந்த ஸ்திரீ சொன்னா, நான் மலையை போல என் கணவனை நம்பினேன், என்னை அவன் ஏமாற்றி விட்டான், என்னை அவன் வெறுத்து விட்டான், நான் என்ன செய்வதில் எனக்கு தெரியல ஆண்டவரே சொல்லி கண்ணீரோடு அழுகிறார். நீ மலை மாதிரி நம்பியிருக்கியா? நான் சொல்றேன் கேளு. அந்த மலை விலகி போனான், பர்வதங்களிலே தேர்ந்து போனான், என் கிருபை விட்டு விலகாமல், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று ஒரு மேல் மனதிருக்கிற கர்த்தர் சொன்னார். யார் அந்த பெண்? இதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற விஷயம். யார் அந்த பெண்? அதான் நம்ம பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். என்கிட்ட கேட்டாங்க, பிடிச்ச விட்டு கேட்டாங்க, யார் என்ன பெண்? என்ன போட்டுருங்க? என்ன போட்டுருங்க? உங்களுக்கு இதுக்கு படிச்ச எதனா பேர் எதனா ஞாபகம்? அந்த அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். 5 பேர் சொன்னீங்கன்னா பேர் ஞாபகம். யார் பேர்? சாரா அப்படின்னு பேர். நிறைய பேர் கண்டுபிடிக்கும். அது எபிரேய மொழியில சாரா என்பதை இப்படிதான் படிப்பாங்க. சாரா அப்படின்னு படிப்பாங்க. சரியா? நல்ல கவனிக்கணும். சாரா என்ற இந்த பெண்ணு தான். சரிங்களா? இந்த அதிகாரத்தை நம்ம 54ஆம் அதிகாரத்தை நம்ம நல்ல புரியணும்னா, இந்த சாராவை பற்றி தான், இந்த சாராளத்தில் பேசின வார்த்தைகள் தான் இருக்கிறேன். சரிங்களா? ஆகவே இதை படிக்கணும்னா 51ஆம் அதிகாரத்துல இந்த புக்கை படிக்கணும். ஏசாயாவில் 51ஆம் அதிகாரத்துல படிக்கணும். சரியா? இப்போ 51ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை படிங்க. இந்த 54ஆம் அதிகாரத்துக்கு வரணும்னா 51ல ஆரம்பிக்கணும். சரிங்களா? சரி, வாசிங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீதியை பின்பற்றி சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கன்னா பர்டிகுலரா அந்த அழைக்கப்பட்ட மக்கள், அவங்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கல்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள்.
அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இது 51 அதிகாரத்துக்கு அந்த பேரை கொண்டது. அதுல இருந்து வருதான் 3 அதிகாரம் 51, 54, 51, 52, 53, 54 4 அதிகாரங்கள் அவளது சாராள வைத்து எழுதப்பட்ட அதிகாரங்கள் தான். இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் சாராள் கொஞ்சம் வேதனை வந்துச்சுன்னா எதை நோக்கி பார்த்தாங்களா? எதை நோக்கி பார்த்தாங்களா? 1ஆம் வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே சாராள் நிலைமை ஏன் வந்துச்சுன்னா நீங்க எதை நோக்கி பார்த்தீங்க? அதெல்லாம் போட்டிருக்கீங்க. என்னங்க போட்டிருக்கு? என்ன கண்மலையை பார்த்தாங்க? வெட்டி எடுக்க கண்மலை சொல்லக்கூடாது. அது வந்து முழு அர்த்தம் என்னன்னா, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்கறீங்க. ரெண்டாவது எதை பார்க்கறீங்க? தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பார்க்கறீங்க. இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, சாராள் எப்படி பார்த்தாலும் அது மாதிரி பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, சாராள் என்ன பார்த்தாங்கன்னா, நல்லா கவனிக்கணும். சாராள் ஆபிரகாமை நோக்கி பார்த்து சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொன்ன பொழுது நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு 90 வயசு, இந்த அம்மாக்கு 80 வயசு. நல்லா கவனிங்க. 80 வயசு 90 வயசுல பேச இந்த அம்மா 90 வயசுல பேசுற ஸ்டேட்மெண்ட். என் புருஷன் வெட்டப்பட்ட கல் என்னன்னா பிரயோஜனமே இல்லை. கண்மலையிலிருந்து வெட்டப்பட்ட கல் தான், ஒன்றுமே உபயோகமும் இல்லை, பிரயோஜனம் இல்லை, எந்த வித ஆதாரமும் இல்லை என்னுடைய சந்ததி வருவதற்கு என்பது அடையாளம். இன்னொன்னு என்ன, தோண்டப்பட்ட துறவின் குழினா நல்லா கவனிங்க. சாராளுக்கு குழந்தை பிறப்பதற்குரிய எந்த காரியமும் இல்லை, எந்த காரியமும். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மா எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி நீங்க பார்க்குறீங்க. ஆபிரகாமை நோக்கி சாராள் பார்த்தது போல, சாராளை நோக்கி ஒரு சன்னதியை ஆபிரகாம் பார்த்தது போல நீங்க பார்க்குறீங்க. ஆனா நீங்க அப்படி பார்க்க கூடாது என்று சொல்லி பேசுகிறார். இதை குறித்து பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை கூட எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதுறதான நிருபம் வாசிங்க. கலாத்தியர்கள் மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனம் வரையில் அது இருக்கிறது. ஆனால் நான் சுருக்கமா கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க வாசித்து பார்த்துக்கிறேன்னா வாசிங்க. இந்த வசனம் எங்க இருக்கு? கலாத்தியர் எழுதப்பட்ட பவுல் சொன்ன வசனம் எங்க இருக்கு எழுதுனார்? ஏசாயா 54:1 அதே வசனம் தான். 54:1 இருக்கிற வசனங்கள்ல இருக்கிற பேர் தான் சொல்லிவிட்டார். நல்லா 54:1 அப்படியே எழுதுறார். 54:1 அப்படியே எழுதுறார். நல்லா கவனிக்க. அதை வந்து 24 கொஞ்சம் வாசிங்க, தெளிவா புரியும். 24 வாசிங்க. கலாத்தியர் 4:24 வாசிங்க. இவைகள் ஞானம், நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. சரி, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 பேர், 2 ஸ்திரீகள், 2 ஏற்பாடு. என்னென்ன ஸ்திரீ? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வந்த ஸ்திரீ எத்தனை பேரு? 22 இருந்து போட்டிருக்கேன். அதனால நான் நேரம் இல்லை வாசிக்க. 22 இருந்து போட்டிருக்கேன், வீட்டில் போய் படிச்சீங்க. 24 தான் வாசிக்க. 22 இருந்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஸ்திரீகள் யார் என்றால் ஆகார் ஒருவள், சாராள் ஒருவள். இந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடு. நல்லது, 2 ஏற்பாடு. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. ஒன்று என்னதுங்க? சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது யாரா? ஆகார். சீனாய் மலை என்பது ஆகார். அவள் அடிமை பெண், அவள் ஒரு ஸ்திரீ. அடுத்து சொல்றாங்க, அந்தப்படியே 25 வாசிங்க. 25 இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளுக்கு கூடி அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ, மேலான எருசலேமோ, சுயதீனம் உள்ளவள் அவளே. அவதான் சுயாதீனம் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளே நம்ம எல்லோருக்கும் தாயானவள். நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே.
இப்ப நல்ல கவனிக்க, மகா எருசலேம் சொல்லப்படுகிற அந்த எருசலேமுக்கு யார் தாயானவள் என்றால் சாராள் தாயானவள் என்று குறிப்பிடுகிறார் பவுல். அதனால தான் 54ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பவுல் சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்தினுடைய பின்னணியை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிற ஊர் என்ற தேசத்தில் கல்தையர் பட்டணம், ஊர் என்ற தேசம், இப்பொழுது ஈராக் என்று சொல்கிறார். ஈராக்கிலே ஒரு ஊர், அப்பொழுது அந்த காலத்தில் பெரிய ஊர் அது. அங்கே அழைக்கிறார். அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு 75 வயசு. ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. நல்லா கவனிக்க, 2 பேருக்கும் 10 வருஷம் டிஃபரெண்ட். அப்போ ஆண்டவர் அடைக்கிறாரு, நீ உடனே உன் வீட்டை, உன் குடும்பத்தை, இந்த தேசத்தை விட்டு எங்க போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். ஆண்டவர் பேசணும். கேட்டீங்கன்னா இந்த ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு மனிதன், விக்கிரகத்தை செய்து விற்கிற ஒரு குடும்பம், விக்கிரகங்களை சாமி சிலைகளை செய்து சுவாமி சிலைகளை ஐடல்ஸ் செஞ்சு விற்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் தேராக ஒரு தகப்பனார் விக்கிரகம் செய்து ஒரு விற்கிற ஒரு அருமையான பிசினஸ் மேன். ஆகவே இவர்கள் தெய்வத்தினுடைய விக்கிரகங்களை விற்கிறார். ஸ்டாச்சுஸ் எல்லாம், சிலை, மூர்த்தி, விக்கிரகத்தை செஞ்சு கடவுளுடைய சிலையை விற்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால அந்த குடும்பம் அப்படியாவது சிலை வழிபாடு இருந்தது. ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த ஆபிரகாம் மாத்திரம் அந்த சிலைகளை தொடக்கூட மாட்டார். அவர் மாத்திரம் தொடவே மாட்டார். சிலைகளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, அப்பா ஊருக்கு போக சொல்றாரு, அதே ஆபிரகாம் இந்த பிஸ்னஸ் மாதிரி பார்த்துக்க, ஆனால் நல்லா வேற வேலையை இருந்திருக்காங்க, ஆனால் நீ ஒருத்தர் தான் இருக்கிறேன், இந்த வியாபாரத்தை பார்த்துக்கணும். அவர் ஊருக்கு போயிட்டார். அவர் போயிட்டு இது நடந்த சம்பவம் என்னன்னா, அது சரித்திரத்தில் இருக்கு. அவர் போயிட்டு ஊருக்கு போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வராரு. வந்து பார்த்தா வீட்டில் இருக்கிற சிலைகள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. எல்லா ஸ்டாச்சுஸ் என்னது, சாமி சிலைகள் என்ன இருக்கு, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. மூளையில பார்த்தா பெரிய ஒரு சிலை மாத்திரம் தனியாக நிற்கும். அது மாத்திரம் உடையல. அது கையில் ஒரு ஸ்டிக் இருக்கு, ஒரு பெரிய கோல் வச்சு. அந்த சுவாமி பெரிய சுவாமி, என்ன சாமி அது பெரிய சுவாமி, அது கையில் பத்திரம் போடுது. அவங்க அப்பா பார்க்கிறாரு, வியாபாரத்தில் எல்லாம் பிஸ்னஸ், அந்த ஹால் எல்லாம் கடவுளெல்லாம் சுற்றுலாம் கிடக்கிறாங்க. சின்ன கடவுளுங்கெல்லாம், மீடியம் சைஸ் கடவுள், சின்ன கடவுள், குட்டி கடவுள், எல்லா கடவுளும் தம்பியும் எல்லாம் கோடாக இருக்கிறாங்க, எல்லாம் சுட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெரிய கடவுள் மாத்திரம் அப்படியே இருக்கார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவங்க பிஸ்னஸை பார்க்க வச்சா இவன் எங்கே போயிட்டான்னு சொல்லி விட்டுட்டு ஆபிரகாம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்னடா இது, நான் போய் 3 நாள் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு நீ தெரிஞ்சு பண்ணிட்டேப்பா, என்னப்பா அப்படின்னாரு. அது சொன்னப்பா எனக்கு தெரியாதுப்பா சத்தியம்னு அழுவ ஆரம்பிச்சாங்க. இல்லைடா நீ உடைச்சியா இல்லை வெளியில் யாரும் உனக்கு உடைச்சியா? இல்லைப்பா நான் சத்தியமாக நான் உடைக்கலப்பா. சரி என்னதான் நடந்துச்சு உண்மையை சொல்கிறதானே. இன்னைக்கு ஒன்று 2ல் 1 என்ன பண்ணேன் அப்புறம்ப்பா, நான் இன்னும் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் பத்தப்பா பண்ணேன். திடீர்னு பார்த்தா சாமி கூட சண்டை வந்துருச்சு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். கடவுளுக்குள்ள சண்டை வந்துச்சு. அவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு எல்லாமே ஒரே கிராடம் பண்ணியிருந்தாங்க. அந்த பெரிய சாமி இருக்குல்லப்பா, அதுதான் அந்த கையில பொங்கச்சுக்கல எல்லாம் அடிச்சு ஆபிரகாம் அவங்க அப்பாட்ட சொன்ன நிஜமான கதை தான். உடைச்சிருச்சுப்பா சில முட்டா அறிவிட்டாரா அந்த எப்படி கடவுளை அவங்க சிலை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அப்பா மிரட்டப்பா. பேசாத ஒரு பொம்மையை கடவுள்னு சொல்லி உலகத்தை ஏமாத்துறீங்க, எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்காங்க. இந்த காட்சியை தெய்வப்பா எல்லாம் கவனிக்க ரொம்ப முக்கியமான தெய்வப்பா. அவர் என்ன பண்ணாருன்னா, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கின பிறகு 2000 வருஷம் கழிச்சு தேவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆதாம் என்னை நம்பிக்கை, ஆதாம் என்னை விட்டு தூரத்தை விட்டான். அவன் பூமியே பிசாசு கை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த பூமியில இன்னொரு ஏதேன் தோட்டத்தை போல ஒரு தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். அந்த தேசத்தை யாரிடத்துல கொடுப்பது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அந்த தேசத்தில் உலகத்திலேயே மையமான தேசம் அதுதான். இந்த பூமியிலேயே நம்ம பூமி இல்லையா, மனுஷன் வாழ்கிற பூமி ஸ்தலம், அந்த லேண்ட்லேயே மையமான ஒரு பகுதியை சென்ட்ரல் பாயிண்ட்ல வச்சு இந்த இடத்துல நான் ஒரு தேசத்தை உருவாக்குகிறேன். இந்த தேசத்துக்கு யாரை வைக்க வேண்டும் என்று பார்க்கிற அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்தை யாரும் வைக்க வேண்டும் என்று அவர் உலாவி கொண்டு வருகிறார். உலாவி கொண்டு வரும் பொழுது இந்த டிராமா எந்த பார்க்கிறார், எந்த ரியல் லைஃப்
இந்த ஆபிரகாமும் தன் தகப்பனும் பேசுகிற அந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்த உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நீ பிரார்த்தனை பண்றப்பா வேண்டாம், சாமி இப்படி கிடையாது, அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பெரியவர், இஸ் எ ஆல்மைட்டி காட், அப்படி இப்படி நம்ம பட்ட டைலாக் அடிக்கிறார். நம்ம பார்த்துட்டே இவ்வளவு வருஷமா நான் வித்து வியாபாரம் பண்ணி தானே அவனை அதை வச்சு தானே அவனை வளர்த்தேன், அதை வச்சு வளர்த்ததுனால தான் நான் இப்ப இப்படி இருக்கிறேன், இல்லைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். இது கான்வர்சேஷன் பார்க்கிறாரு. பார்க்கும்போது ஆண்டவருடன் அந்த 2000 வருஷம் ஆதாமை உருவாக்கின பிறகு நோவாவின் காலம் வரை 1000 வருஷம், நோவாவின் காலத்திலிருந்து ஆபிரகாம் முறையில் இன்னொரு 2000 வருஷம் மொத்தம். அந்த 2000 வருஷத்துல ஒரு உலாவிப்பட்டு ஒரு வானத்தில் அப்படியே வரும்போது பார்க்கிறார். இவனை உடனே ஆபிரகாமை பார்த்து சொல்றார், இவன் தான் அந்த தேசத்துக்கு சொந்தக்காரன். அன்னைக்கு குறிப்பிட்டார். உடனே சொல்றாரு, அன்னைக்கு ராத்திரி தான் அவனோட பேசுகிறார். என்னைக்கு இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் பேசுறாரு. அன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கு பேசுறாரு, ஆபிரகாம் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போவோம், உனக்கு இந்த வீடு சொந்தம் இல்லை, இந்த ஊர் சொந்தம் இல்லை, உன் தகப்பன் ஆஸ்தி சொந்தம் இல்லை, எதுவும் சொந்தம் இல்லை, நீ இந்த இடத்துக்கு இமீடியட்டா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னா இல்லையா, சத்தம் கேட்டோன்னு தெரிஞ்சுட்டான், இவரைதான் நான் இவ்வளவுலாம் நான் எதிர்பார்த்தேன். முதல் ஒரு ஆபிரகாம் அவன் உருவமே இல்லாத இருக்கிற கடவுளை நம்பினான். அந்த தேவன் பேசுகிற சத்தம் கேட்டவுடனே அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல, அவன் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. சொன்னான், ஆண்டவரே நீர் தானா அது, நான் என் தகப்பன் இடத்தில் சொன்னேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரா நீ, அவரே தான். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இந்த குடும்பத்தை விட்டு வீதியில் பொறுப்பு வெளியே வா. இது விக்கிரகம் ஆராதனை சபிக்கப்பட்ட வீடு, இந்த வீட்டை விட்டு நான் பிரிக்கிறேன் என்று சொன்னான். உடனே சொன்னான், நல்ல கவனிங்க, அந்த வீட்டை விட்டு உடனே அவன் புறப்பட ஆரம்பித்தான். அவன் போயிருந்தான். சார் ஆண்டோட பேசிட்ட போய் தான் மனைவிகிட்ட போய் சொல்றான், சாரால் கிட்ட, சாரால் மறுவர் ஆண்டவர்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னோன்னே, நல்ல கவனிங்க, அந்தமா பாருங்க, எந்த ஆண்டவர் பேசினாருன்னு கேட்டாங்க. நான் நம்புறேன் பார்த்தியா, வீட்டில் ஆண்டவர் தெய்வத்தை அவர் பேசினாருமா இதான் பேசினார். இந்த வீட்டை விட்டு உடனே நம்ம வெளியே போய் சொல்றாரு, ஐயோ காணாதுக்கா, இப்போ நீ போ, நான் வழி காட்டுறேன், நீ வா, நான் முன்னால கூட நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை பார்த்துட்டு போனாங்க. கவனிங்க, புருஷன் மனைவி சொல்லும் போது மனைவி என்னங்க செஞ்ச, மனைவி என்னங்க செஞ்சு இல்லை, அதே ஒரு கொஞ்சம் புதிர் பண்ண மனைவி என்ன பண்ணிட்டான், லூசா யானு லூசா இல்லை, இவ்வளோ நம்ம அப்பா, அவங்க அப்பா, என் மாமா, உங்க அப்பா இவ்வளோ கடவுளை செஞ்சு வச்சிருக்காரு, கடவுள் ஒன்று கூட அவங்ககிட்ட பேசுறேன், இன்னும் புதுசா ஏதோ வானத்துல இருந்து ஏதோ சத்தம் கிடைச்சு அவன் கடவுள் பேசுறாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க கூட நம்பி ஒன்று நம்பி அதுவும் இங்க இருக்கிற சொத்து சொகம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் எப்படி வருவோம், வெறும் கட்டின படையோடு கூட வருதா, நான் இப்போ வரணுங்க ஓ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏன் நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னோம். என்ன வீட்டுக்கு என்ன தெரியுதா, என் வீட்டுக்கு கூட நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். இங்கதான் சாரா கர்த்தருக்கு பிரியமானவன் உடனே சொல்றார், உடனே பண்ண. ஏனென்றா ஆபிரகாம் எந்த தெய்வத்தை விசுவாசித்தான் அதே தெய்வம் கணவன் மனைவி ஒரு தெய்வத்துக்கு வைத்த அன்பு பெரிய. உடனே சொல்றான், அவர் பேசிட்டாரா உடனே கிளம்பு. ஒரு அவர் ரெடியாக போது அவன் அப்பா கேட்டு, என்னடா ரெடியாக போற, எங்கடா போற, என்ன விஷயம் இல்லைன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க டிசைட் பண்ணிட்டோம், 2 பேரும் வீட்டு விட்டு போகிறத டிசைட் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த கடவுளுக்கு முன்னாடி நாங்கள் உட்கார மாட்டோம், நாங்கள் 2 பேரும் கலப்பணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நல்லா கவனிங்க. அப்பொழுது புறப்படும் பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. இவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள், கானானுக்கு வருகிறார்கள். நான் சுருக்கமாக போகிறேன். கானானில் வந்து நல்லா கவனிங்க, 10 வருஷம் கானானில் குடியிருக்கிறாங்க, 10 வருஷம். அப்போ வயசு என்ன ஆபிரகாமுக்கு? இப்போ சாராளுக்கு 75 வயசு. இன்னும் கானானில் என்ன ஒரு சட்டம், ஒரு இது என்ன நேவினா, ஒரு இது என்னன்னா 10 வருஷம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இருக்குன்னா அந்த பெண்ணை அந்த கணவன் என்ன செய்யும், டைவர்ஸ் பண்ணும். எனக்கு வேண்டாம் நீ தள்ளுதிர்ச்சிட்டு கொடுக்கும், தமிழ் தள்ளுதிர்ச்சிட்டு சொல்லுவோம், டைவர்ஸ் பண்ணும். இல்லைன்னா அந்த மனைவி நினைச்சதும் வேற ஒரு பெண்ணை தன் கணவனுக்கு கல்யாணம் பண்ணும். இதுதான் சட்டம். இப்போ இவ வந்து நிற்கிறா, இவருக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு? 80. இந்த மாதிரி 75 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே எங்க கணவனை நான் எப்படி நம்பினேன், ஆண்டவரே சொல்லுங்க, மலை போல நம்பினேன், ஆனா அவரால் என்ன செய்ய முடியாது, குழந்தைய
கொடுக்க முடியல ஆண்டவரே, நான் என்ன செய்யறது? அவருக்கும் வயசாயிடுச்சு. அவர் எப்படி இருக்கிறார் இப்போ? என்ன கண்மலை, என்ன கண்மலை. அந்த அம்மா பேர் வச்சதான் இப்ப ஆண்டவத்தில் தேசாயத்தை சொல்லி எடுத்துறார். என் புருஷன் ஆபரகாம் வெட்டி எடுக்கப்பட்ட என்னன்னா ஒண்ணுதான் கிடையாது, டம்மி பீஸ். இன்னமா தன்னை என்ன சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? தண்ணி வரும் வரும் வரும்னு சொல்லி தோண்டு தோண்ட 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 தண்ணியே வராமல் வெறும் குழியா இருக்கு பார்த்தியா? 100 அடி தோண்டா தண்ணி இல்லை, 200 அடி தோண்டா தண்ணி இல்லை, 300 அடி தோண்டாலும் தண்ணி இல்லை. அதே மாதிரி 1000 அடி வரும் தோண்டா தண்ணியே வரல பார்த்தியா? தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம்? 1000 அடி குழி இல்லை. அந்த மாதிரி ஏன் நான் இருக்கேன்? அதனால என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாரருடைய காரியத்தை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க என்னன்னா, ரெண்டு ஸ்காலர்ஸ் சாராவுடைய வாழ்க்கையை கண்டுபிடித்து அவர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டித்தரமாக ஆராய்ச்சி பண்ணி என்ன எழுதுறாங்கன்னா, நல்லா கவனிக்கணும். இந்த குழின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, குழி ரொம்ப ஆழமா குழி, அந்த குழியில தண்ணியே இல்லை. அவர் சொல்ற, அதாவது சாரா ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தை தான் ஆண்டவர் எழுதுறாரு. அதை வச்சுதான் அந்த 3-4 அதிகாரத்தில் எழுதுறாரு. அப்பதான் எழுதுறாரு, நான் மலை மாதிரி இருந்தேன், அது என்ன மலையாயிருச்சு? வெட்டி எடுக்க விட்டேன். அது என்ன பண்ண, துண்டா வெட்டி எடுத்து துண்டா உடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மலை ஒண்ணுமே இல்லை. நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? ஆழமான குழியா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஸ்காலர்ஸ் எபிரேய மூல பாஷையில் என்னதுன்னா, நல்லா கவனிங்க, சாராளுக்கு கர்ப்பமே கர்ப்பப்பையே சொன்ன கதை யாருன்னு புரியுதா? இது எந்த புஸ்தகத்திலிருந்து நான் வாசித்து சொல்லுறேன்? எந்த புஸ்தகத்துக்கு வாசித்து? இந்த புஸ்தகமா இல்லை வேற எத்தனை புஸ்தகம்? ஏன் எனக்கு உங்களுக்கு தெரியும்? சாராளுக்கு இன்னும் இல்லையா? என்ன இல்லை? அதுக்காக தான் அவங்க சொன்னாங்க வெட்டி எடுக்கப்பட்ட குழின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்கிட்ட வெட்டி எடுத்தா கூட என்ன கிடைக்காது, குழி தான் இருக்குமே தவிர இன்னும் இல்லை. கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல இன்னும் இல்லை, கர்ப்பப்பை இல்லை. ஆகவே அந்த கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல என்னோட வயிற்றுல வெறும் குழி தான் இருக்குது. புரியுதா? அர்த்தம் புரியுதுங்களா? என்ன டீப்பா அதனால எப்படி பேசிருக்காரு பாருங்க. இதை தான் சொல்றாரு ஆண்டவர் சிலருக்கு. அதே மாதிரி நிலைமையிட்டு தான் இருக்கு. அது வேலைக்கார பேர் தான் முடிவு எடுக்கிறா. தன்னுடைய வேலைக்கார பேர் ஆறான் என்ற இடத்துல தங்கியிருக்கும் போது நிறைய வேலைக்காரங்களை அவங்க கிடைக்கிறாங்க. அங்கே நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பெரிய பணக்காரங்க மாறுறாங்க. அப்போ நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. அதில் ஆகார் என்ற வேலைக்காரி காணாமல் கூட வந்த உடனே தன் வேலைக்காரி திருமணம் செய்து வைக்கிறான். திருமணம் செய்து வைத்த உடனே நல்லா கவனிங்க, என்ன செய்யறாருன்னா, திருமணம் செஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவங்க மனாந்தரத்தில் தானே இருக்காங்க, எல்லாரும் டென்ட்டு தான் போட்டிருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், டென்ட்டு. ஆபிரகாம் தன் டென்ட் போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு மனைவி ஒரு டென்ட், 2 பேர் சேர்ந்து ஒரே டென்ட். அதுல ஒரு சின்ன அறை அவங்களோட படுக்காரு, ஒரு பக்கத்துல அவங்க சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் அவங்களோட டென்ட். நல்ல கணக்கு ஒரு சின்ன டென்ட். இப்போ அவர் ஆகாரை திருமணம் செய்த உடனே அவருக்கும் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் சேர்ந்து ஒரு டென்ட் தனியாக அடிச்சிருக்காங்க, ஒரு தனியா மனாந்தரத்தில் அடிக்கிறாங்க. இப்ப கல்யாணம் ஆன உடனே ஆபிரகாம் எங்க போயிட்டார்? யார் வீட்டுக்கு போயிட்டாரு? ஆகார் வீட்டுக்கு. ஆகார் வீட்டுக்கு போயிட்டார். அதற்கு பிறகு சாராளை திரும்பியே பார்க்க. இப்பதான் சார் சொல்றாரு, அந்த சின்ன கூட இருக்கிற சொல்றாங்க, என் புருஷனை நம்பினேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு வரதுக்காக நான் என்ன பண்ணேன், ஆகாரை திருமணம் செய்தேன். ஆனால் இவர் என்ன செய்து விட்டார், ஆகாரோடு தனியே அவர் தன்னுடைய கூட கண்டித்துக் கொண்டு இருக்கிறார். இப்பொழுது நான் தனியாக இருக்கேன். நல்ல கவனிக்க, சாரா தனியா இருக்கான், யாருமே கூட இல்லை. லோத்து என்று சொல்லி சகோதரன் ஒருவன் தான், அவனும் போய்விட்டான், யாரும் இல்லை, அனாதையா இருக்கிறான். அதற்காக அநாத ஸ்திரீன்னு குறிப்பிடுறாரு. அந்த அநாத ஸ்திரீனா யாருமே இல்லை. ஆபிரகாம் போயிட்டார், அந்த அம்மா கூட இங்க யாருமே இல்லை, தனிமையா இருக்கிறான். ஆண்டவருக்கு அழுகுறா, ஜெபம் பண்ற, அழுகுறே. நான் அன்றைக்கு என் புருஷனோட புறப்படும் போது என் புருஷன் எதுனா நான் கேள்வி கேட்டேன்னா என் புருஷனை நம்பி நான் வந்தேன். அந்த கண்மலை உடைக்கப்பட்ட கண்மலையா போயிடுச்சு. சரியா? ஆனா நான் ஒன்றும் பேசல. யாரை நம்பி நான் புறப்பட்டு வந்தேன்? என் புருஷனை கூட யாரை வச்சு நம்பினேன்? உண்மை வச்சு நம்பினாண்டவரே, நீர் என்னை இப்படி கைவிட்டீரே, என் புருஷனும் என்னை கைவிட்டு போயிட்டாரு, நான் என்ன செய்வது என்று சொல்லி வேதனையோட கண்ணீரோடு அவன் அழுகிறான். அருமையான கருத்துக்களே, அந்த அழுகு பொழுது தான் கர்த்தர் அவளோடு பேசுகிற ஆசீர்வாதங்களை, 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறான். நல்லா கவனிக்கணும்.
5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். இந்த 5 விதமான ஆசீர்வாதங்களை அவளுக்கு கொடுத்ததினாலே அவள் இன்றைக்கு கூட உயிரோடு இருக்கிறார். சாராள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சாராள் இன்றைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் கரங்களை இருக்கிற அள்ளின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் அவள் என்ன வேணாம், நம்ம எல்லாருக்கும் அவள் யார்? நம்ம எல்லாருக்கும் அவள் யார்? இன்றைக்கு உயிரோடு. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட 1500 கணக்கு. இன்னைக்கு எத்தனை? 2000 மொத்தம் சேர்த்துக்கீங்க. எத்தனை? 3000. இன்னைக்கு சாராள் பேசிக்கிட்டு சரியா? அவன்கிட்ட என்ன பேசி என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை இந்த புது வருஷத்துல கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் ஒரு மாத்திரம் ஒரு கை நெஞ்சில் வச்சு ஒரு கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணு முடிக்கும் யாரையும் பார்க்காது. இந்த கை நீங்க உயர்த்தினாலும் ஒருத்தனை யாரும் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சாதாரண சொல்லி சாதாரண ஆசீர்வாதத்தை எனக்கு தான். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன். எத்தனை வருஷம் எல்லாரையும் நம்பி சோர்ந்து போயிட்டாங்க. இந்த 9 பேருக்கு நான் தான் சொந்தக்காரன். ஒரே கொஞ்சம் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். முதல் ஆசீர்வாதத்தை வாசிங்க. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. நல்ல கவனிங்க. முதலாவது இத சொல்றாரு என்னங்களாங்க? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலத்தின் திரைகளை விரிவாகட்டும். உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி. உன் முளைகளை உறுதிப்படுத்து. அந்த சின்ன டென்ட்ல இருக்கிறாங்க. அந்த டென்ட்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு ஒரு ரூம், சாராளுக்கு அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் வச்சிருக்காங்க. ஒரு பெட்ரூம். அடுத்தது என்னங்க இருக்கு? கிச்சன். சரிங்களா? ஒரு டென்ட். அந்த டென்ட்ல இருக்கிறாங்க. நம்ம இப்போ ஆபிரகாம் யார் கூட போயிட்டாரு? ஆகார் கூட போயிட்டார். வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அவர் அங்க போய் குடும்பம் நடத்துறாரு. இந்த மாதிரி மறந்துட்டார் டோட்டலா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அம்மா சாராளை ஏன் எடுத்துட்டு இருக்கிற? 9 பேர் அந்த ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, ஆண்டவரே நான் மலடியா இருக்கிறேன். என்ன சார் என்னென்ன பேசுறாங்க? நான் மலடியா இருக்கிறேன், கர்ப்பவதினேன், படாதவா இருக்கிறேன், அநாத ஸ்திரியா இருக்கிறேன், ஆபிரகாம் என்னை விட்டு போயிட்டேன், நான் ஒரு விதவை மாதிரி இருக்கிறேன். ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கிறோம்னா உண்மைதானே? அது உண்மைதானே? அதாவது உயிரா இருந்து கூட புருஷன் அந்த மாதிரி என்னவா இருக்காங்க? விதவை போல இருக்கிறேன். ஆண்டவரே மனம் வந்து போயிருக்கிறேன். அப்புறம் தள்ளப்பட்ட அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப எனக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு? தள்ளப்பட்ட மனைவினே டைவர்ஸ் பண்ணப்பட்ட மனைவி போல இருக்கேன், பெருங்காற்றில் அடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல இருக்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவளா இருக்க. எவ்வளவு பேர் சொல்றாங்க. அம்மா சொல்லிட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட அவங்க என்ன திட்டு பண்ணாங்கன்னா, இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்ல ஜெபம் பண்ணணும் வந்துட்டார் ஆண்டவர். இப்ப இந்த சூழ்நிலையில இந்த 9 விதமான சூழ்நிலையில யாரா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றாரு, வீட்டை இடிச்சுட்டு பெருசா கட்டுறது ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ குழந்தை இல்லாத ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு சின்ன வீடு, ஒரு பெட்ரூம், புருஷன் அவங்களுக்கும் கணவருக்கும் ரூம் கட்டிருக்காங்க, ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன ஹால் வச்சுருக்காங்க. இப்போ ஆண்டவர் அந்த மாதிரி பார்த்து சொன்னாரு, இடிச்சுட்டு நல்ல 4 பெட்ரூம் வச்சு ஒரு வீடு கட்டு தான் கட்டுவாங்களா நீங்கள் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கட்டவே மாட்டேன். அப்போ என்ன கேட்டேன், ஆண்டவரே என்ன குழந்தையே இல்லை, அவரும் போயிட்டாரு, இருக்கிற 2 பேருக்கு இருக்கிற ஒரு பெட்ரூம்ல நான் படுத்துட்டு இருக்கிறேன், அங்கே சமைச்சு சாப்பிட்றேன், நான் நீங்க வெளியே வந்து உட்காந்துக்கிறேன், அந்த இதில் உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான் நடக்குது. இப்போ நான் எனக்கு பெட்ரூம் யாருக்கு நான் குழந்தை குட்டியா இருக்குது நான் கட்டுறதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. டென்ட் பெருசாக அந்த மாதிரி கட்டினாங்களா இல்லையா? டென்ட் பெருசா 2-3 பெட்ரூம் வச்சு டென்ட்டு அவங்க வேலைக்காரங்களுக்கு வேலைக்காரர் நிறைய இருக்காங்க இல்லையா? வேலைக்காரங்களை கூட்டிட்டு டென்ட் கொஞ்சம் பெருசாக போடுங்களா? ஏம்மா ஆண்டவர் சொல்லியிருக்கிறான், ஐயாவே இல்லை டென்ட் உங்களுக்கு எதெல்லாம் லூஸ் ஆகி கேட்குறது ஏம்மா இப்படி பண்ணுறேன்? உங்களுக்கு எதெல்லாம் குழந்தை குட்டி கூட ஓடிக்கிட்டு ஆடுவாங்க, அது மதருமோ இதுருமோ ஜாலியாக இருக்கும், நீ கூட ஓடி கூட ஆடலாம். 60-75 வயசுல இப்போ ஒன்றுமே இல்லாமல் எனக்கு வீட்டை பெருசாக கட்ட போறீங்க, அதெல்லாம் தெரியாதா? ஆண்டவர் கட்ட சொல்ல கட்டணும், எல்லாம் வேலை செய்வாங்க, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, 3 பெட்ரூம் வச்சு கட்டுறாங்க. ஆபிரகாம் ஆகாருடைய டென்ட்ல பார்த்து பார்க்குற என்ன லட்சத்தில் கூட வயசாயிடுச்சுனால எல்லாம் வயசான நினைக்கிறது நட்டு அவர் கூட சொல்லி ஆகார் சிரிச்சு ஆகார் ஏற்கனவே சாராளை பார்த்து கல்யாணம் பார்த்து அன்னிலிருந்து மதிக்காம போயிட்டான். அவள் நாட்சியாரை அவள் இது கேவலமாக எண்ணினான். பைபிள் வசனம் அற்பமாக எண்ணினான்.
பாருங்க கூப்பிட்டு ஆபரேட் சொன்னீங்க, பாருங்க அந்த அம்மாவை பாருங்க, வா நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணல அன்னிலேருந்து மட்டும் இருந்துச்சு. அது ஒன்று ஏன் நல்லது பெருசாக கட்டிக்கிறாங்க. எது கட்டிக்கிறாங்க தெரியுமா? எது கட்டி நாங்கள் கேட்குறேன், எதுக்கு கட்ட சொல்ல தெரியுமா உனக்கு? இதில் தான் உன் பிள்ளைங்க ஆட போகிறாங்க. யார் பிள்ளைங்க? சாரோடைய பிள்ளைங்க ஆட போகிறாங்க. 75 வயசுல சொல்கிறாரு, என்னங்க கட்டுவாங்க, கட்டினா இல்லை கர்ப்பப்பை இல்லை, அந்த இடத்துல என்ன இருக்குதா? குழி இருக்குதான். அது எம்டியா இருக்கிறத அப்படி சொல்றாங்க. அருமான கத்தோட பிள்ளையே கட்டினாங்க, நம்பிக்கையோடு கட்டினாங்க. கத்தர் ஆசீர்வதித்தார். கத்தருடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்குவார். அதுக்காக தான் அதற்கு பேர் பிறகு அவர் என்ன பண்ண தெரியுமா? வேலை கற்று சொல்லி, நீங்கெல்லாம் பைத்தியக்காரங்க தானே, நான் பைத்தியக்காரத்தான் நீங்க நினைச்சுட்டு, நீங்களும் பைத்தியக்காரங்க, நான் சொல்றது செய்யலைன்னா அவங்க எல்லாரும் வேலை விட்டு எடுத்துருவேன். சாராள் என்னன்னா தெரியுமா? பிரின்ஸ்ன்னு அர்த்தம், இளவரசின்னு அர்த்தம். இளவரசி மகிழ்ச்சியானவர்கள் என்று அர்த்தம், மகிழ்ச்சியானவர்கள் அர்த்தம். சாராள் பேர் என்ன தெரியுமா? உண்மையை பேசுகிற டர்ம்ஸில் டிக்ஷனரி பேரண்ட் டிக்ஷனரி என்ன கொடுத்து தெரியுமா? ஹாப்பியஸ்ட் லேடி, ஹாப்பி. சாராள் என்றால் மகிழ்ச்சி. சாராள் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? பிரின்சஸ் அர்த்தம், சாரி பிரின்சஸ் அர்த்தம், இளவரசின்னு அர்த்தம். நீங்க போய் வெப்சைட்ல பாருங்க, வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அது பிப்ளிக்கல் டிக்ஷனரி போய் பார்த்தீங்கன்னா அதில் அர்த்தம் அப்படிதான் போடுங்க. ஹாப்பி, சாராள் மீன்ஸ் ஹாப்பி அண்ட் பிரின்சஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றா, தைரியமா சொல்றா, நான் ஆண்டவர் சொல்லிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பித்தான் ஆபிரகாமுக்கு வந்தேன். அந்த கண்மலையை நான் நம்பினேன், ஆனால் கண்மலையை விட்டு போய்விட்டால் எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் கிருபை விட்டு அந்த வார்த்தை போதுங்க, கட்டுங்க. எல்லாம் பேசி கட்டுறானுங்க, பெருசா கட்டுறானுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கிட்ட தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை? அதுக்கதான் ஜெகோவா ரூவா, ஜெகோவா என்ன தெரியுமா? 2 அர்த்தங்கள் உண்டு. ஜெகோவா ரூவா என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும், காட்ஸ் வேர்ட் என்று அர்த்தம். இன்னொன்று என்ன? காட்ஸ் ஸ்பிரிட் என்று அர்த்தம், கர்த்தருடைய ஆவியானவர் என்று அர்த்தம். இந்த 2 அர்த்தத்தை கொண்ட பெயர் தான் ஜெகோவா ரூவா. ஜெகோவா ரூவாவாக அவர் தன் தேவனை பார்த்தார், பார்த்துட்டு கட்டுறார், தைரியமா கட்டுறார். எல்லாம் தைரியம் பெரிய பெரிய கூடாரம் போடலாம், அந்த ஆபிரகாம் சிரித்து இருக்கலாம். ஆக அற்பமாய் எழுதினார். அல்ல சாராளுக்கு யாரை பற்றி கவலை இல்லை, தன்னை நம்பின தேவனை அவள் நம்பினார், ஒரு விசுவாசித்தார். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஜெகோவா ரூவா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். அவருடைய டென்ட் பெருசாகி கொண்டே போகிறது. பெருசாகி நெக்ஸ்ட் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை, சாராளுடைய வாழ்க்கை ஒரு தேசத்தையே கொடுத்துருக்கிறாங்க. அந்த தேசத்துக்கு பேர் தான் சாராள் டென்ட் ஒண்ணுதாங்க பெருசா இருந்தாங்க. ஆனா சாராளுக்கு ஒரு இடத்தையே தூக்கி கொடுத்துட்டாரு, கானானே கொடுத்தாரு. இப்ப கூட இருக்குது கானான். பேர் சொல்லுங்க. உடனே கூகுள் நம்பர் பார்க்கிறாங்க, கானான் எங்கன்னா இருக்கா பேரு? என்னங்க பேரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் பிள்ளை இல்லைங்க. ஜனம் அதுக்கு எப்படி வந்துச்சு? இவ்வளவு ஜனம் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அன்னைக்கு கர்த்தர் சாராளை ஆசீர்வதித்தார். நீ மலடியா, நீ பிள்ளை பெறா, நீ அனந்தஸ்தியா, யார் சொன்னது? அவன் சொன்னாங்க, அவன் லூசு. அந்த சொன்னா அவன் லூசு. நீ டைட், நீ டைட், அவன் லூசு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய தேசம் இஸ்ரவேல் அழைக்கப்படும். இன்னைக்கு கூட சாராள் தான் அந்த தேசமே இருக்கு. ஆபிரகாம் அப்புறம் தான் சாராள் தான் கர்ப்பத்தை, ஆபிரகாம் எல்லாமே கர்ப்பமே இல்லாம குழந்தை கொடுத்துருவாரு. அந்த அம்மா நீ குச்சி ஆடி இருந்த கேள்வி. அருமையான வாழ்க்கையில எது இல்லை என்னாலும் உன் தேவன் உன்னோடு இருப்பார். ஆனால் உன்னுடைய வீடு எல்லாச்சா, ஒரு வாழ்க்கை எல்லாச்சா, ஒரு குடும்பம் எல்லாச்சா. அன்னைக்கு கஷ்டப்படுவது 10 பேர பிள்ளைகளை வச்சு நான் கஷ்டப்படுவதை பற்றி அன்னைக்கு அழுவீங்க. அழுவே அன்னைக்கு ஒரு நாள் இல்லாமல் இருந்து இன்னைக்கு 10 பிள்ளைகளை வச்சுக்கனால என்னால் என்ன செய்ய வாழ முடியும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தான் சாரோனுடைய ஆசீர்வாதம். என்றைக்கும் கர்த்தர் உங்களை எகோவாக ஆசீர்வாதம். அதுதான் வாஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன். வாஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்னா எல்லையே இல்லாத ஒரு, இன்னைக்கு வரல இஸ்ரவேலை பார்த்தா உலக தேசங்கள் நடக்குகிறது தெரியுமா? நான் ஒரு கிளிப் அடிக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தை பற்றி ஒரு கிளிப்பு யூடியூப்ல இருந்தது. நான் எடுத்து ரைஸ் மினிஸ்டர் போட்டேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்களா கேட்டீங்களா எனக்கு தெரியல. பார்த்தீங்களா? அந்த தேசம் ரொம்ப சின்ன தேசம், ஆனால் அதுக்கு இன்னைக்கு உலக தேசமே நடக்கிறாங்க. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முக்கியமான டெக்னாலஜி அவங்க கொடுத்துருக்கான். யார்? யூதர்கள் கொடுத்தா கூட. அது மோட்டோரோலான்னு பெரிய கம்பெனி இருக்குது, அங்கே தான் இருக்கு. அவன் கொடுத்தது தான் இன்னைக்கு உள்ள ஸ்மார்ட் ஃபோனு. இன்னைக்கு உள்ள எல்லா ஆப்பிள் நிறுவனம், சாம்சங் நிறுவனம், எல்லா நிறுவனமும் யாருக்கு பிச்சை கேட்கிறாங்க தெரியுமா? ஸ்மார்ட் போனுக்கு அந்த டெக்னாலஜி யார்கிட்ட கேட்கிறாங்க தெரியுமா? அந்த இதுவே யூதர்கள் கேட்கிறாங்க. நீங்க அந்த கிளிப்பை பாருங்க, ரைஸ் சர்டிஃபிகேட் பாருங்க. அவங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க, சிப்ப போறாங்க, பிளான் கொடுப்பாங்க, எதுனா செல்போன். இன்னைக்கு வரல கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். அன்னைக்கு குழந்தை இல்லை, இன்னைக்கு தேசத்திலே ஜனங்கள் இருக்கிறாங்க. அங்க மாத்திரம் இல்லை, எல்லா தேசங்களிலும் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆல் ஓவர் தி வேர்ல்ட், ஜெர்மன், இங்கிலாந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஏஷியன் கண்ட்ரி, எல்லாத்தையும் ஜூஸ் இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் பரப்பி ஆசீர்வதிக்கிறார். சாராளுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டமான வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு அவருடைய பேர்ல ஒரு ஊரே இருக்குது. நல்லையா ஈசாக்கு பிறந்தார், யாக்கோபு பிறந்தார், 12 பிள்ளைகள் இருந்தார். யாக்கோபுக்கு சொன்னார், உங்களுடைய பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் என்ன எனப்படும்? இருக்கா இல்லைங்களாங்க? நீங்க ஏன் இந்த 22ஆம் வருஷம் சோதனைக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து தான் அப்படி சொல்றது, பயப்படாத அப்படின்னா. 2வது ஆசீர்வாதத்தை பாருங்க, பயப்படாதே, வெட்கப்படுவதில்லை, நாடாதே, நீ லட்சியப்படுவதில்லை, வாழ்க்கையின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவெறுப்பை நீ நினையாதிருப்பாய். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் 4-5 வருஷம். ஒன்றாவது ஆசீர்வாதத்துக்கு 2-3 ஃபர்ஸ்ட் பிளஸிங். 2வது ஆசீர்வாதத்துக்கு 4 சிருஷ்டிகர் நாயகர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னை மீட்பார், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹalleluya, ஹalleluya. இந்த சொல்றாரு, ரெண்டாவது பேசுறாரு. அதாவது என்னன்னா, சாரா கிட்ட பேசுறது அப்படி யூத ஜனகிட்ட, இஸ்ரவேல் ஜனகிட்ட பேசுறாரு. நல்லா கவனிங்க, அவங்க தாயார் கிட்ட இருந்தத அவங்க பேர பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சாரா கிட்ட பேசுறத அவங்க குழந்தைங்களுக்கு வரவில்ல, எத்தனையோ தலைமுறை கழிச்சு பேசுறாரு. தலைமுறையோட பேசுறாரு. என்னன்னா, பயப்படாதீங்க, நீங்க இனிமேல் என்ன அடைவதில்லை, உங்க அம்மா மாதிரியே நீங்க வெட்கம் அடைவதில்லை, சாரா மாதிரியே நீங்க லட்சியம் அடைவதில்லை, கேவலமா போவதில்லை. உங்க வாலிப வெட்கத்தை நீங்க மறந்து உங்க விதவை இருப்பின் நிந்தையை நீங்கள் நினையாது இருக்கணும். விதவைன்னு சொல்றாங்கல்ல, அதை நினைக்காதீங்க. அப்புறமா நம்ம சிருஷ்டிக்கிறே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், சர்வ பூமியின் தேவன். ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல வசனத்துல சாரா ஜெபம் பண்ணது அப்படியே எழுதுறாரு. சாரா 4ஆம் வசனத்துல, சார் 5ஆம் வசனத்துல சொல்றத அப்படியே எழுதுறாரு. என்னன்னா, சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் ஆண்டவர் பேசுறார். நம்ம ஜெபத்துக்கு பதில் அடிச்சு, நீ பயப்படாதமா, நான் உன்னை சிருஷ்டித்தேன், உன் கர்ப்பம் எனக்கு கவலைப்படாத, நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பேசலாம். நான் தான் உன் நாயகர். நாயகர்னா என்ன தெரியுமா? நாயகர்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷ் பைபிள்ல பாரு. நாங்க சொல்லி சட்டம் ஹஸ்பண்ட் போடு. நாயகர்னா இங்கிலீஷ் பைபிள்ல ஹஸ்பண்ட் போட்டுருப்பாங்க. என்னவா? யார் ஹஸ்பண்ட்? இப்ப சாரானுக்கு ஹலோ ஹலோ ஹலோ, யார் ஹஸ்பண்ட் இப்ப சாரானுக்கு? ஆல்மைட்டி காட் சொல்றாரு, சிருஷ்டிக்க நான் தான் சிருஷ்டித்தேன், கர்ப்பத்தை வைக்காம வச்சது நான் தான், ஏன் தப்பு தான், ஏன் வைக்கல? இப்ப நான் தான் ஹஸ்பண்ட், ஏன் கவலைப்படல? அது என்ன ஆபிரகாம் என்ன கண்மல வெட்டி சொல்லுங்க சக்கரவர்த்தி, கட் ஆஃப் ஸ்டோன். என்ன சொன்னா கட் ஆஃப் ஸ்டோன், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மல. இப்ப நான் என்ன கண்மலை? நான் என்ன கண்மலை? இல்ல ஆண்டவர் என்ன கண்மலை?
அவர் நித்திய ஜீவ கண்மலை. ஹல்லேலூயா. நான் உன் கண்மலையாக இருக்கிறேன். அவர் என்ன சொல்றார்? நான் யார் தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்ன தெரியுங்களா? முதல் ஆண்டவர் சாரலோடு பேசுறது நான் சேனைகளின் கர்த்தர். சரிங்களா? ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிற பதில் நீங்க கண்டுபிடிச்சு பின்னாடி சொல்லுங்க. முதல் சேனைகளின் கர்த்தர் என்று யார் சொல்றது? இது ஆண்டவர் சொன்னது. சாரல் இடத்துல பைபிள்ல வசனத்துல பேசும்போது யார் சொல்றது? சேனைகளின் கர்த்தர் என்று யார் சொல்றது என்பதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எனக்கு அடுத்த மாசம் ஒரு மாசம் சொல்லுங்க டைம். ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்ற the host of God who was pronounced first in the Bible. கண்டுபிடிச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா தான் இருக்கு. இப்போ கண்டுபிடிச்சா இப்போ வேணாம், இது பிரசங்க கிடையாது. இப்ப சேனைகளின் கர்த்தர் என்றால் நல்லா கவனிக்க. என்ன அர்த்தம்னா நல்லா கவனிக்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் என்ன நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லும்போது பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து கொண்டு வரும்பொழுது சொல்றாரு, அவர் என்ன செய்கிறாரா, வானத்துல ஒரு சேனையும் பூமியில ஒரு சேனையும் அவர் சிருஷ்டிக்கிறார் என்று அழகா போட்டிருக்கு. அருமையான கட்டுரை பிள்ளைகளே, வானத்தின் சேனைகள் வானத்தையும் பூமியும் அவர் சேனைகளாக கணிக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. வானத்திலே நட்சத்திரங்களையும் பூமியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அழகான ஒரு வார்த்தையை தேவன் நம்முடைய காரியத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், வானத்தின் சேனை பூமியிலே சேனை. 2 சேனைகளை வேதத்திலே ஆதியாகமத்திலே குறிப்பிடுகிறார். நல்லா கவனிக்கணும். ஒன்று பரம சேனை, இன்னொன்று பூமியில் இருக்கிற சேனை. 2 சேனைகள் என்னன்னா ஒரு பட்டாலியன். நல்லா கவனிங்க. 2 விதமான, அதாவது வானத்துல சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் இல்லையா, நல்லா கவனிங்க. நீங்க வீட்டில் நீங்க தியானத்துக்கு கொடுங்க. அதைகள் எல்லாம் பார்த்து வானத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு சேனைகள். அதனால வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கிற கிளிகள் எல்லாம் இதை துதிக்கும் என்று சொல்றாங்க. சரிங்களா? வானத்தில் இருக்கிறதெல்லாம் வானத்தின் சேனை, பூமியில சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் பூமியின் சேனை. பூமியில என்னெல்லாம் சிருஷ்டித்தார் சொல்லுங்க? என்னெல்லாம் சிருஷ்டித்தார்? மனுஷனை, மரம், செடி, குருவி, காக்கா, சகல உயிரினங்கள், மரத்தை, செடி எல்லாத்தையும் முடிச்சார். எல்லாமே பூமியில் இருக்கிற சேனைகள் எல்லாம் 2 சேனைகள் கத்தருக்கு. ஒன்று பரம சேனை, இன்னொன்று பூமியின் சேனை. பூமியில் இருக்கிற சேனை எல்லாம் கனி கொடுக்கிற ஒன்று, வளர்கிற ஒன்று, விருத்தி ஆகிற ஒன்று. வானத்தில் இருக்கிற சேனை சொன்னார் பார்த்தீங்களா, சிருஷ்டித்தார் பார்த்தீங்க. அதெல்லாம் எதுவுமே வளராது, எதுவும் வளராது, எதுவும் பெருகாது. இப்போ நட்சத்திரம் எதனா குட்டி கொடுக்குதா? சூரியன் எதனா குட்டி கொடுக்குதா? அதுக்கு எதனா ஒரு மகன் எதனா இருக்கானா சூரியனுக்கு? சந்திரனுக்கு இருக்கா? அவைகள் வளராதவைகள், அவைகள் குட்டி போடாது, அவைகள் இனப்பெருக்கம் செய்யாது. பூமியில் உள்ள சேனைகள் எல்லாம் மரம், செடி, கொடி, பூ, எல்லா மனிதன், மிருக ஜீவன்கள் எல்லாமே இனப்படும். சின்ன புழு கூட இனப்படும், இனப்பெருக்கம் செய்யும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தர். வானத்தின் சேனையா இருக்கிறது போல பூமியின் சேனைகளை உருவாக்கின கர்த்தர். இதுல மரம் எல்லாம் ஒண்ணு மரம் நீ வச்ச செடியில சாரால காமிச்சிருப்பான்னு யோசிக்கிறேன். நீ வச்ச ஒரே ஒரு செடி வச்ச, இப்போ காணல எத்தனை செடி வந்துருக்குது பார்த்தியா? ஒரே ஒரு மரம் நட்டு எத்தனை மரம் வந்துருக்குது பார்த்தியா? நீ ஒரே ஒரு கோழி வளர்த்த எத்தனை கோழி சுற்றி பார்த்தியா? நீ ஒரே ஒரு வார்த்தை வளர்த்த எத்தனை வார்த்தை வளர்ந்து பார்த்தியா? ஒரே ஒரு ஒட்டக்கை நீ எடுத்து வந்த, வரும்போது எங்க எடுத்து வந்தேன்? அம்மா வீட்டில் வரும்போது ஒரு ஒட்டக்கை எடுத்து வந்தது, வரும்போது ஒரு ஒட்டக்கை எத்தனை ஒட்டக்கை குட்டி போட்டு போயிட்ட? நான் இந்த சேனை, பூமியின் சேனை, உன்னை பூமியில் சிருஷ்டித்தேன்னா உன்னை இதே கானான் தேசத்துல இதே ஒரு தேசத்தோட சொந்தமா கொடுப்பேன். நீ ஏன் நம்ப மாட்டேன்? நான் யார் தெரியுமா? ஜெகோவா சபாயோத். என் பேர் என்ன தெரியுமா? ஜெகோவா சபாயோத். சபாயோத் என்ன? the host God. சேனைகளின் கர்த்தர். ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன் தெரியுமா சொன்னாரு? நான் இனப்பெருக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ வானத்தில் இருக்கிற நட்சத்திரமோ சூரியனோ சந்திரனோ அல்ல, நீ பூமியில் இருக்கிற இளவரசி. இனாரிசி நீங்க கேட்கறதே இருக்கணும். என்ன அரிசின்னு கேட்டா பிரியாணி அரிசின்னு சொல்லுங்க. இளவரசி
கர்த்தர் உன்னை இளப்பழக்கம் செய்வேன் என்ற ஆசீர்வாதம் என்னைக்கு கூட கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னா உனக்கு ஜெயத்தின் விடுதலை தானே போறேன். சாராள ஒரு விடுதலை கிடைச்சது. என்னத்துல விடுதலை கிடைச்சிட்டமா? அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லைன்ற ஒரு விடுதலை கிடைச்சி கூட அதெல்லாம் பெருசான பிறகு அந்த அம்மா என்ன தெரியுமா விசுவாசிக்கிறாங்க, எல்லாம் குழந்தைங்க விளையாடி இருக்குதான் நினைக்கிறாங்க. வீட்டில் குழந்தைங்கலாம் ஓடுற மாதிரியே ஃபீல் பண்ணி அந்த அம்மா ஸ்தோத்திரம் பண்றாங்க. பண்ண 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 அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் வந்து பேர் வளரல. குழந்தை வளரல, குழந்தை வளரல. அந்த குழியில் நின்னா வளருது. கர்ப்பம் இல்லாத குழியில் நின்னா வளருது. கர்ப்பம் வளருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கர்ப்பம் வளரும். கர்ப்பம் வளர்ந்ததான் அதுக்குள்ள என்ன வளரும் சொல்லுங்க. அழிவு சொல்லுங்க. இந்த அம்மா அந்த அம்மா பாட்டு ஸ்தோத்திரம் பண்றாங்க. கருப்பிள்ளை நாளாம கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே தான் சொல்றேன், ஜெயத்தின் விடுதலை கர்த்தர் வருகிறார். 3வது வருஷம் 3வது குறிப்பு பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரல வாசிச்சீங்கன்னா 3வது குறிப்புக்கு போயிடலாம். ஆறுலேருந்து 9 வரையும் 9 வாசிக்கணும். வாசிங்க. அப்புறம் நீங்க பார்க்கிறோம். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் நோவின் காலத்தில் உண்ட கோபம் போல எனக்கு இருந்தது உண்மைதான். ஏன் அப்படி இருந்ததுன்னு சொன்ன நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரை கோபப்பட்டார். சாராள் மேல கோபப்பட்டார். ஏன் கோபப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்க. ஏன் கோபப்பட்டார்னா, சில வேலைகள் அந்த மாதிரி கதை கோபப்படுவாரு. நம்ம புரியவில்லை. அந்த 6லேருந்து 9 வரைக்கும் வீட்டில் போய் தியானிங்க. கோபப்பட்டார். இவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தார். வந்த உடனே இவங்க போய் ஆரான் என்ற ஊர்ல முதல்ல ஆரான் என்ட்ரன்ஸ், கானானுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பார்டர். அதாவது என்னன்னா, அந்த ஈராக்குடைய பார்டரும் கானானுடைய பார்டர்ல வந்திருக்காங்க. வந்தோடனே அந்த ஆரான் என்று பெரிய ஊரை பார்க்குறாங்க. அந்த பெரிய ஊரை பார்த்தோன்னா அங்கே கொஞ்ச நாள் தங்கிடுறாங்க. கானானுக்குள்ள போத அங்க கொஞ்ச நாள் தங்கும் போது என்ன பண்றாங்கன்னா, தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்கன்னா, அங்க எகிப்துல இருந்து வந்த அடிமைகள் இருக்கிறாங்க. ஆரான்ல இருக்கிறாங்க. அடிமைகள் இருக்கிறாங்க. அடிமைகள் எந்தெந்த நாட்டுல இருந்து அடிமைகளை கூப்பிட்டு வராங்களோ அந்த அடிமை பெண்களை ஆண்களை நிற்கிறாங்க. வேலைக்காரர்களுக்கா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிற்கிறாங்க. இந்த அம்மா சாராள் என்ன செய்யறாங்க, அந்த மார்க்கெட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா பண்ற தப்பு சரியா. மார்க்கெட்ல போய் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு வேலைக்காரர்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா பணம் நிறைய இருக்குது. அந்த பெரிய அவங்க கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். கீழ்ப்படிக்கு வரதுனால வரும்போது வழியில எல்லா ஆசீர்வாதம் வீட்டுல இருந்து கொடுத்துருச்சு. சொத்து இவர்களுடைய சொத்தெல்லாம் வளர ஆரம்பிச்சது. பிசினஸ்ல ஆரம்பிச்ச உடனே ஆராணிலே தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அடிமைகளாக வேலைக்கென்று ஆட்களை வாங்குகிறார்கள். நல்ல கவனம். தான் ஆளுங்களை வாங்குறாங்க. தனியா தான் வந்தாங்க. ஆனா வேலையாட்கள் நிறைய வேணும் என்பதற்காக ஆட்களை வாங்கித்தான் எகிப்திலிருந்து வந்த ஆட்களையும் வாங்குறாங்க. எகிப்துல தான் அதிலே வாங்கப்பட்ட ஒரு பெண் தான் ஆகார். ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த ஊரை விட்டு எங்க போகணும்னு சொன்னாரு, இவங்க எங்க தங்கினாங்க, எங்க ஆறாம் 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 ஊர்ல தங்கினாங்க. அங்க தங்க தப்பு இல்லை. அங்க யாரை போய் வாங்கினாங்க, அடிமைகளை வாங்கினாங்க. ஓகேவா, அடிமைகளை வாங்கினதும் தப்பு இல்லை. அதுல என்ன பண்ணிட்டாங்க, ஆதாரையும் சேர்த்தோம். புரியுதா உங்களுக்கு? இது ஆண்டவர் இஷ்டம். ஒன்று முதல் சரியா, முதல் காரியத்தை பண்ணணும். ரெண்டாவது கானானுக்குள்ள வந்துட்டாங்க. கானானுக்குள்ள வந்த உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. வயசாக என்ன வந்துச்சு, பயம். என்ன பயம்னா, அவரா 75 வயசு 65 வயசுல புறப்பட்டாங்க. கானானுக்குள்ள கானானுக்குள்ள வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. 85 75 ஆயிடுச்சு. வந்தோடனே என்ன பயம் வந்துருச்சுன்னா, இந்த ஆள் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவானா. எந்த ஆளு? நான் கேட்கிறேன். ஆண்டவர் உனக்கு கொண்ட பிறப்புன்னு சொல்லும் போதே நம்ம சிரிச்சாங்க. அதுல அந்த அம்மா பேர் என்ன போட்டு தெரியுமா, கேள்வின்னு போட்டு. சாராளுக்கு என்ன போட்டு, கேள்வின்னு போட்டுங்க. உன்னை டைவர்ஸ் பண்ணாருன்னா 75 வயசுல டைவர்ஸ் பண்ணா நம்ம உத்தரவுமா இல்லைங்களா?
கண்டிப்பா கொடுத்துருவோம். நம்ம பட்டு பாட்டு சாப்பிட முடியாது, இனிமேல் சாப்பிட என்ன சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா. சில பிரதருக்கு சிரிக்கிறத பார்த்தா இப்போ கொடுத்தோட நான் ரெடியா பண்ணணுமா இந்த மாதிரி பயம் வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, டைவர்ஸ் பண்ணிடுவானோன்ற ஒரு பயத்துல என்ன பண்ணிட்டாங்க, யாரை பிடிச்சி கட்டிட்டாங்க, ஆதாரம். இதனால கோபப்பட்டேன் சொல்ல, நோவாவின் காத்துல கோபப்பட்டு நான் மாதிரி கோபப்பட்டேன் உண்மையில இமை பொழுது தான் அந்த கோபம். அதுக்காக உனக்கு நான் கொண்டு கொடுக்க மாட்டேன்னு பேரு, அதுக்காக உனக்கு தர்மம் நான் தரமாட்டேன்னு சொன்னேன். அவனுக்கு இல்லையே, அதான் அந்த மூன்றாவது ஆசீர்வாதம். அழகா சொல்றாரு. அதுக்கு தான் அதுக்கு என்ன பேர் தெரியுமா, நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இதே இஸ்ரவேலை நீ கொடியேற்றுவார், உன் பிள்ளைகள் கொடியேற்றுவார்கள். இந்த தேசம் நீ கொடியேற்றுகிறதுனால உன் தேசமாக சுத்தமாக்கப்படும் என்று கற்றுக்கிறார். ஜெகோவா நிசி. ஜெகோவா நிசின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? The Lord is my banner. பேனர் என்ன தெரியுமா? நம்ம பேனர் தான் சொல்லுவோம். பேனர்னா பைபிள் என்ன தெரியுமா? தேவன், தேவாதி தேவன் தான் என்னுடைய தேசத்தின் கொடி. ஹல்லேலூயா. இப்போ கூட பாருங்க, அதுல இஸ்ரவேல் கொடியை பார்த்துருக்கீங்களா? இஸ்ரவேல் கொடியில ஸ்டார் போட்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டார் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி சொன்னார், நீ கொடியேற்றுவது தேசம், கொடி தேசத்தில் கொடி இருக்கும். கொடி என்னன்னு தெரியுமா? தேசத்துக்கு அப்ரூவலே கொடி தான், பிளாக் தான். ஒரு தேசத்துக்கு அப்ரூவலே என்னங்க? கொடி. ஜெகோவா நிசி சொல்றாரு, I am the banner for this place, Canaan. It will be changed as Israel. இந்த தேசத்துக்கு நான் கொடியேற்றுகிறவராய் இருப்பேன், நீ கவலைப்படாதன்னு சொல்றாரு. அதனால நான் உன்னை தண்டிச்சமா, இமை பொழுது தண்டிச்சேன், நீ அந்த தண்டனை காத்து சோர்ந்து போவாது, அவனுடைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு பாருங்க, அவனுடைய என்ன கேட்டீங்கன்னா, இதே இடத்துல எந்த இடத்துல நீ வந்து உன்னுடைய நாட்சியால் கேவலப்படுத்தினால் அற்பமா அதே இடத்துல உன் பேரு உயர்வா ஏற்படும். அதுதான் உன்னுடைய பேரு ரொம்ப உயர்வா இருக்கு. வேல்யூபிள் எமினன்ஸ். எமினன்ஸ் என்ன தெரியுமா? உன் பேரு, அவன் பேர் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். பேர் பிரஸ்தாபமாகும். எத்தனை வருஷம் இருக்கு ஆண்டவரே என் பேர்? சாரா என்ற பேர் எத்தனை வருஷம் இருக்கு ஆண்டவரே? 10 வருஷம் இருக்கு மாட்டவர், 20 வருஷம் இருக்கு மாட்டவர், 100 வருஷம் இருக்குமா? 200 வருஷம். எத்தனை வருஷம் இருக்கு இப்ப? எத்தனை வருஷம் இருக்கு? எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க. 3000 வருஷம் கணக்கு வச்சிருக்கீங்க. சரி, எத்தனை வருஷம் இருக்கு? 3000 வருஷம் கழிச்சு நம்ம அந்த பேரை சொல்லிட்டு இருக்கோம். சொல்ல 3000, 10,000, 10 கோடி, 20 கோடி, ட்ரில்லியன் அவன் பேர் கொல்லப்படாது. இன்னைக்கு ஒரு கர்த்தர் கைவிட்ட மாதிரி யாராவது வந்திருந்தீங்கன்னா, கர்த்தர் சொல்ல நான் அவனை கைவிடவே மாட்டேன். எல்லாம் நம்பி சோர்ந்து போயிட்டா பண்ணுறேன். எத்தனை முறை வாக்குறது கொடுத்தா அதெல்லாம் நான் நம்பினேன். சொல்ல சார் வந்து ஆபிரகாமோட அழைக்கும் போது வாக்குதான் தானே போட்டேன்னு நினைச்சாரு. அதுக்கு பிறகு ஆறாண்டுல வரும்போது ஆசீர்வதித்து, அதுக்கு பிறகு காணாண்டி ஆசீர்வாதம் வச்சாரு இல்லைங்களா? இப்ப அந்த அம்மா குழந்தை பிறக்கும் போது என்ன, அவருக்கு 90 இல்லைங்களா? அவருக்கு 90 வயசுக்கு மேல வாக்குத்தத்தமே கொடுக்குறேன். 90 வயசு தான் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். 99 வயசுல குழந்தை பிறகு. இந்த அம்மாக்கு 89 வயசு. 99, 89 அந்த வயசுல தான் குழந்தை பிறகுது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவர். இவை பொழுது நான் கைவிட்டேன், ஆனால் இனி கைவிட மாட்டேன், உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்றேன். அப்ப யெகோவா நிசி உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்க நான் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்க மன்னிக்கணும். யெகோவா சிக்கணும் ரைச்சஸ் தான், நீதி உள்ள தேவனாய் இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சிக்கணும். நீங்கள் அந்த ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பிளஸிங் வெச்சுவஸ் எம்பதி, இது உருக்கமான இரக்கம் என்ற வார்த்தை சொல்றது பாருங்க. உருக்கமான இரக்கத்தினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வார்த்தையை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். 4வது படிக்க நான் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை அஸ்திபாரமாக்கி பலகணிகளை பணிந்தும் வாசல்களை மாணிக்க கற்களும் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். சரி, இது 4வது ஆசீர்வாதம். என்னன்னா ஒண்ணுமே என்ன செய்யறாரு, என்னென்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, முதல்ல டென்ட் மாத்திரம் தான் நம்ம பெருசாக்குனாங்க. அந்த டென்ட் என்ன மாதிரி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு பாருங்க. நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து என்ன வாக்குவாரா? நீல 11 வசனம் பாருங்க.
நீல ரத்தனங்களையும் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை உன் பலகணிகளை என்னவா மாற்றலாம்? பளிங்கு கற்களாய் மாற்றுவேன். உன் வாசல்களை மாணிக்க கற்களாய் மாற்றுவேன். உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்கள். நல்ல கவனிங்க. இது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. என்ன ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சொத்து நிறைய கொடுக்குற ஆசீர்வாதம். அந்த கூடாரத்தை வளர்க்கும் போது, கூடாரத்தை பெருசாக்கும் போது 2ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் கூடாரத்து வாசல்களை விசாலமாக்கி, எல்லாத்தையும் விசாலமாக்குன்னு தான் சொல்றாரு. ஆனா இங்க 11ஆம் வசனத்துல சொல்றாரு, ரத்தின கல்லு, நீல ரத்தின கல்லு, பளிங்கு மாணிக்க கல்லு, உச்சிதமான கற்கள் வெற்றியோடு செய்ய விரும்புகிறார். அங்க பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு கொடியை படுத்தி இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துடைய சில காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சியா இருக்கு. நிறைய கிளிப்பெல்லாம் இருக்கு. போய் பாருங்க, இஸ்ரவேல் நம்ம அவங்களுடைய பயிர் வகைகளே டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்களுடைய பயிர் வகைகளே டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு போயிட்டு வந்து சொன்னார், இப்போ லேட்டஸ்டாக பார்க்கல, அந்த ஊழியத்தாலே போயிட்டு வந்து சொல்றாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேசத்துல தர்பூசணி வருது பார்த்தீங்களா, தர்பூசணி. அந்த தர்பூசணி வளர்ந்த ஒரு மீடியம் சைஸ் தர்பூசணி எவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு தக்காளி எவ்வளோ பெருசாக இருக்கும். இஸ்ரவேலில் ஒரு தக்காளி இருக்கும். அவர் வாங்கி பார்த்து அந்த வெயிட்டை பார்த்துட்டு பைக்கு வச்சுட்டு வந்துட்டான். அவன் வாங்கி விடலான்னு பார்த்தா அதுவே ஏரோப்ளைன்ல வெயிட் அதிகமாக நினைச்சிட்டு வந்தான். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு காரியம் அவ்வளோ பெருசாக அதுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களுடைய எல்லா எல்லைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இதில் சொல்லப்பட்டதான பண வசதிகளை எல்லாம் தருவார், எல்லாவற்றையும் தருவார். நல்லா கவனிக்கணும். 4வது ஆசீர்வாதம், உங்களுக்கு வேல்யூபிள் எவிடன்ஸ் என்றால் உங்களுக்கு அதாவது என்னன்னா உயர்ந்த ஆசீர்வாதங்களை தருவார். 5வது குறிப்பாக சொல்லி முடிக்கணும். சரி, போதும். இங்க பார்க்கிறோம், உன் பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டிருப்பார்கள்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்யப்படுவார்கள்? பிள்ளையே இல்லைங்க. பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்படும். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பிள்ளைகள் எதுக்கு அனுப்புறது? பிள்ளைகள் பிரைமரி அனுப்புறதுக்கே பிள்ளைங்க. பிரைமரினா சிட்டிங் ஸ்கூல் சொல்றாங்க. என்ன ஸ்கூலு? பேபி ஸ்கூல். பேபி ஸ்கூலுக்கே அனுப்புறது பழக்கம் கிடையாது. ஆனால் பேபி சிட்டிங்க்கு அனுப்புறதுக்கு இடம் இல்லை. பேரண்ட் சட்டம் தானே தெரியும் இல்லைங்களா? பேபி சிட்டிங்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை, ஆள் இல்லை. ஆண்டவர் சொல்லும், பிள்ளைகள் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருப்பார்? போதிக்கப்பட்டிருப்பார், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சொல்றாரு, உன் சமாதானம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. உன் சமாதானம் என்னவா இருக்கும்? உன் சமாதானம் பெருசா இருக்கும்ட்டார். அது இல்லாம 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இல்ல 10ஆம் வசனம் 54 பக்கத்துல என்ன சொல்றாரு? என்ன உடன்படிக்கை? சமாதானத்துக்கு உடன்படிக்கை ஒண்ணு விட்டு விலகுவார். உன் சமாதானம் பெரிதா இருக்கும். ஏற்கனவே 10ஆம் வசனத்துல உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை என்ன என்பதை 13:14 விளக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஜெகோவா ஷாலம் என்ற பெயரை கர்த்தருக்கு சாரா வைக்கிறார். ஜெகோவா ஷாலம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் கொடுக்குற அந்த வார்த்தை நீங்க ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஐ ரே நேன்னு சொல்லணும். EIRENE EI ஐன்னு சொல்லுவார்கள் ஹீப்ரு வேர்ட்ல. NRE ரா என்று சொல்வார்கள். NE நே என்று சொல்வார்கள். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஐரா நே என்று சொல்வார்கள். ஐரா நே என்றால் அது ஐரின் நல்லா பேர் வந்து ஐரின் அப்படிலாம் பேர் இருக்கு. ஐரா நே என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உனக்கு யார் சமாதானத்தை கொடுத்தாலும் அந்த சமாதானம் நிலைக்காது. நாம் கொடுக்கிற சமாதானம் தான் உனக்கு கடைசியில் உடன்படிக்கை. அதுதான் நாம் சொல்லுவோம். அந்த சமாதானம் உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அதுக்காக தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. ஹீப்ரு வேர்ட்ல ஐரா நே என்ற ஒரு வார்த்தை சமாதானத்துக்கு ஆதாரமாக உபயோகப்படுது. அதனால தான்
வாக்கெடுத்த வசனத்தில் இருக்கிற வார்த்தை தான். ஆகவே அருமையான கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க முன்பாக நாம் அந்த குறிப்புகளை மாத்திரம் ஒரு முறை கூட சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? வாசிங்க. முதல் ஆசீர்வாதம் பரந்த விசுவாசம் என்றால் குறுகிய இருக்கிற காரியங்களை எல்லாம் பெருசு பண்ணி நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய குறுகிய பிராட் மைண்ட் வரணும். குறுகிய மனப்பாடம் சோர்ந்து போய் உட்கார்ந்தவங்க எடுத்து விசுவாசத்தோட பிராடா கர்த்தரை ஆசீர்வதிப்பார், தைரியப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அப்படி சொல்றாரு, உங்களுடைய டென்ட்டுடைய இலைகள் எல்லாம் என்ன பண்ணேன் விசாலமாக, அதெல்லாம் நான் நல்ல அருமையான ஆசீர்வாதம் தருவேன். அதுவா செஞ்சாங்க, கீழ்படுத்தி செஞ்சாங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக அவளுக்கு விடுதலை வேணும்னு நினைச்சாங்க, கர்ப்பமே இல்லை, எப்படி வரும் நினைச்சாங்க. ஆண்டு கர்ப்பத்தை உருவாக்குற ஒரு நான் எனக்கு பெரிய சொல்லி உருவாக்கி வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவதாக அது உங்களை தண்டிச்சது உண்மைதான். தண்டிச்சதுமோ இத்தனை வருஷம் நான் குழந்தை தான் இருக்கேன்னா அது உண்மைதான் இல்லை. ஆனா எனக்கு தெரியும் என்ன செய்யணும் தெரியும். அதனால்தான் உருக்கமான இறக்கம், அதுக்கு தான் ஆங்கில வார்த்தை அழகாக கொடுக்கப்பட்டது. பகவான் வெர்ச்சுவஸ் உருக்கம் என்றால் வெர்ச்சுவஸ், எம்பத்தி என்றால் இறக்கம். வெர்ச்சுவஸ் எம்பத்தி. அந்த மாதிரி என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அதுக்கு ஜெகோவா சிக்கணும் அப்படின்னு பேர். ஜெகோவா சிக்கணும், எனக்கு நீதியை செய்கிறது, எனக்கு கோபம் அடைஞ்சாலும் என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வச்சாங்க. நான்காவதாக மதிப்புள்ள உயர்வு. உனக்கு நான் ஒரு கொடியை தருவேன், உன்னை உயர்த்துவேன், உன் தேசம் உனக்கு சொந்தமாகும். ஆக உன் தேசத்துக்கு ஒரு அப்ரூவல் பேர் வேண்டாம். உடனே அந்த மாதிரி சொல்றாங்க, நீ ஜெகோவா நிசியின் பேர் வைத்தார். ஐந்தாவதாக பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. என்ன சமாதானம்? தைரியமான சமாதானம். பயப்படாத, என் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தைரியமா இருக்கும். என் சமாதானம் பயப்படாத, என் சமாதானம் கிடையாது அப்படின்னா இல்லைங்களா? தைரியத்தின் சமாதானம். அதனால அந்த மாதிரி என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஜெகோவா அது சாரல் வைத்த பேருக்கிற கர்த்தர் வச்ச பேர்கள் ஒன்று சொல்லலாமா? முதல் பேர் என்ன வச்சாங்க? ஜெகோவா ரூவா. இரண்டாவது பேர் சபாயோத் என்றால் சேனைகளின் கர்த்தர். ரூவா என்றால் வார்த்தை, ஸ்பிரிட் ஆஃப் காட். ஜெகோவா சபாயோத் என்றால் சேனைகளின் தேவன். மூன்றாவது சிக்கென் நீதியை செய்கிறேன், தண்டித்தாலும் நான் உன்னை இழுக்கமான இலக்கத்தை நான் சேர்த்துக் கொள்வேன். ஐந்தாவது நாலாவதாக நான் உனக்கு என்ன செய்கிறேன்? மதிப்புள்ள உயர்வை தருகிறேன், மதிக்கப்படும் ஜெகோவா நிசியின் பேர் வச்சாங்க. ஐந்தாவதாக உனக்கு நான் யாரும் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தருவேன், அந்த சமாதானம் உனக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆக நீ எப்பொழுதும் தைரியமா இருக்கணும் சொல்றாரு. அதனால நம்ம அந்த பேர் வச்சாங்க ஜெகோவா ஷா. ஆகிய எல்லாரும் கண்களை மூடி இந்த நியூ இயர் மெசேஜில் நீங்க 54ஆம் அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தியானிங்க. கர்த்தர் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.